குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். மகான் திருமூலர் அவர்கள் அருள் செய்த திருமந்திரம் பாடல்களில் 4ஆம் தந்திரத்தில் பிரிவு 4 நவகுண்டம் என்ற தலைப்பில் சொல்லப்பட்டிருக்கும் பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்க்க போறோம். மொத்தம் 30 பாடல்கள் இருக்குங்க. மூன்று பாடல்கள் வீதமா 10 வீடியோக்கள்ல சந்திக்கலாம். நவம் அப்படின்னா 9, குண்டம் அப்படின்னா ஓம குண்டம், அதாவது குழி. 9 வகைப்பட்ட குண்டம் இங்கு கூறப்படும். மந்திர ஆற்றலை பெற்றவர் தம் தொழிலுக்கு ஏற்ப குண்டம் அமைத்து கொண்டு ஓமம் செய்வார்கள். 9 வகை குண்டம் அப்படிங்கிறது சதுரம், யோனி, பிறை, முக்கோணம், வட்டம், அறுகோணம், பதுமம், அட்டகோணம், வர்த்துவம். அவற்றிற்குரிய திசைகள் கிழக்கு, தென்கிழக்கு, தெற்கு, தென்மேற்கு, மேற்கு, வடமேற்கு, வடக்கு, ஈசானியம், ஈசானியத்துக்கும் கிழக்கு திசைக்கும் நடு. இத்தகைய இடங்களில் குண்டங்களை அமைத்து வழிபடுவார்கள். பாடல் 1015 எல்லா நன்மைகளையும் அளிக்கும். நவகுண்டம் ஆனவை நான் உரை செய்யின் நவகுண்டத்துள் 7 நல்தீபம் தானும் நவகுண்டத்துள் 7 நன்மைகள் எல்லாம் நவகுண்டம் ஆனவை நான் உரைப்பேனே. நல்தீபம் தானும் அப்படின்னா நல்ல தீபத்தை போன்ற ஒளி. 9 குண்டங்களை பற்றி நான் கூறுவது எதுவென்றால் அந்த நவகுண்டங்களுள் பேரொளி எழுந்து நிற்கும். அத்தகைய நவகுண்ட சோதியாய் எல்லா நன்மைகளையும் அடையலாம். அத்தகைய நவகுண்டத்தை பற்றி நான் சொல்கின்றேன். பாடல் 1016 நாற்கோண குண்டத்தின் பயன். உரைத்திடும் குண்டத்தின் உள்ளே முக்காலும் நகைத்து 7 நாற்கோணம் நன்மைகள் 5 பகைத்திடும் முப்புறம் பார் அங்கியோட மிகைத்து 7 கண்டங்கள் மேல் அறியோமே. சொல்லப்படும் அக்குண்டத்தில் முக்காலும் சிவகாதலால் பிருத்திவிமயமான நாற்கோணம் மகிழ்ச்சியை தரும். அதனால் படைப்பு முதலிய 5 தொழில்களும் நன்மை ஆகும். ஆணவம், கண்மம், மாயை என்ற 3 வகையான மலங்களும் கெடும். மூலாதாரத்து அக்னி மேல்முகமாகி மண்டலங்களையும் கடந்து திகழும். இதற்கு மேல் அதன் பயனை சொல்ல அறியவில்லை. பாடல் 1017 பேரொழியாய் திகழ்ந்தது. மேல் அறிந்து உள்ளே வெளி செய்த அப்பொருள் கால் அறிந்து உள்ளே கருத்து உற்ற செஞ்சுடர் பார் அறிந்து அண்டம் சிறகு அற நின்றது. நான் அறிந்து உள்ளே நாடிக் கொண்டேனே. மேல்நிலையை அறிந்த போது உள்ளே வான்மயமாகிய அப்பொருள் அதை பற்றாக கொண்டபோது எண்ணத்தில் பொருந்திய செம்மையான சுடர் பிருத்திவி முதலான புவனங்களையும் அண்ட புறங்களையும் கடந்து நின்றது. அதனை நான் அறிந்தேன், அஃது எழுவதை புணர்ந்தேன். இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். மீண்டும் 1018வது பாடலில் சந்திக்கலாம். தேங்க்யூ.